ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தேர்ஸ்டே அப்படியே மார்னிங் வந்து அப்படியே ஸ்லோவாக தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். மார்னிங் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு சாம்பார் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு தோசை தான் சரி சிம்பிளாக காலையில் ஏதோ பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பொறுமையாக அப்படியே பண்ணிகிட்ருந்தேன். எப்பயும் போல் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுப்பேன், சின்ன வெங்காயம் போட்டுப்பேன். அன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருந்தது. அதனால் வந்து நான் இந்த தாலுக்கு முன்னெல்லாம் வந்து நான் வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான் போடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் 2 பருப்பு சேர்ந்து போட்டு ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னனாலே நான் அதிலேருந்தே வந்து நான் மைசூர் தால் கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் வந்து நான் சேர்த்து தான் பண்ணுவேன். அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் புளிலாம் சேர்க்க மாட்டேன். புளி சேர்க்காம இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால் எப்பயும் போனால் தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அவ்வளோதான் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு நான் முக்கால்வாசி மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன். எனக்காவது இது காரம் பத்தலாம் தான் சேர்ப்பேன். ஏன்னா பச்சை மிளகாலேயே இது பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அன்றைக்கி பச்சை மிளகா மட்டும்தான் நான் போட்டுட்டு இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து விசில் விட்டுருவேன். அப்படின்னா தான் எனக்கு இருக்கும். நல்லா குழஞ்சி நல்லா பருப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. நல்லாவே வந்து குக்கரில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் 4 விசில் விட்டோன்னா. அதனால் குக்கரில் அது பாட்டை வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றிட்டு மித்ரனுக்கு ஃபஸ்ட்டு தோசை போட்டு கொடுத்துட்டு ஒரு பிச்சு போட்டு அவர் சாப்பிட்ருவார். அதனால் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த சாம்பார்னாவே வந்து ஒரு டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். மார்னிங் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை பாபாவுக்கு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தேன். சாமி இதெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரளிப்பூ, அந்த பூ நான் ஃபஸ்ட்டு அந்த செடி வாங்கும்போது எனக்கு வந்து அந்த பூ வந்து எனக்கு அடுக்கு அரளின்னு தெரியாது, நார்மல் அரளி அப்படின்னு நினச்சேன். இந்த நார்மல் அரளி வந்து டக்குன்னு கொஞ்சம் வாடி போயிடும். ஆனால் அந்த அடுக்கு அரளி வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வாடாமல் இருக்குது. நான் அரளிப்பூ வாங்கினதே பாபாவுக்கு எப்போயாவது போடணும், சீக்கிரம் மொங்கு வைக்காதா அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பேன். அந்த செடி தான் சீக்கிரம் என்னோடய தோட்டத்தில் வந்து பூ வச்சிச்சு. முன்னே ஒரு வாட்டி பூ பூத்துருந்தது, நான் அதே ஒரு வாட்டி வச்சுருக்கேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் நிறைய மாலை மாதிரி பூத்துருக்கனால கொஞ்சம் நிறைய எடுத்து நானே என் கையால் கொஞ்சம் கட்டி பாபாவுக்கு வைக்கலாம் அப்படின்றனால மார்னிங் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது எல்லாமே மார்னிங் தான் நான் வந்து அன்றைக்கே வந்து விளக்கு எல்லாமே வந்து இது பண்ணி வாஷ் பண்ணி அது எல்லாமே பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறதில்ல. அதனால் நான் வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா சாப்பிடாம இருந்தால் ரொம்ப லேட்டாக இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்ணுன்னா ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் வந்து சரி ஏதாவது பிரசாதம் பண்ணிவிட்டு வந்து இது நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றனால இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து தான் பிரசாதம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பூ வச்சுட்டு மேடையெல்லாம் தொடச்சிட்டு இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் இதுவே உங்களுக்கு 1/2 hour ஆகிடும் எனக்கு. என் பையன் கொஞ்சம் அன்றைக்கி வெளியில் போயிருந்தான். அதனால் அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றனால நான் இது கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி வந்து பிரசாதமாக வந்து ரெட் பனானாவும் ஆப்பிளும் வச்சு தான் கீர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆப்பிள் வெறுமனா சாப்பிட பிடிக்கல இப்போ எனக்குமே, என் பையனும் சாப்பிட மாட்டான். சரி கீர் மாதிரி செஞ்சால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்பிள் வந்து துருவி எடுத்துட்டேன். ரெட் பனானாவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து நான் குக்கரில் வந்து 2 ஸ்பூன் வந்து கீ விட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் நான் போட்டுட்டு நான் ஒரு 4 விசில் விட்டுட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே நான் சேர்க்கல. எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து 4 விசில் நல்லாவே நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மில்க் வந்து ஆற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நான் டேட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
அதுவே எனக்கு ஸ்வீட்டாக இருந்தது. அந்த டேட்ஸ் வந்து 4 டேட்ஸ் வந்து பாலில் ஊற வச்சு அதை மிக்சியில் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஆறினோடனே ஆப்பிள் பேஸ்ட்டையும் நல்லா வந்து ஒரு வாட்டி சும்மா திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுன்றனால நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் சும்மா ஒரு சொது தான் நான் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மில்க்கு ஆறின பால் தான் சேர்க்கணும். இல்லைன்னா வந்து மில்க்கு அந்த இது வந்து கர்டில் ஆகிடும். அதுவும் ஆறி இருக்கணும், பாலும் ஆறி இருக்கணும். அப்படின்னா தான் மில்க் வந்து கர்டில் ஆகாது, இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த டேட்ஸ் பண்ணோம் இல்லையா, மில்கில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஸ்வீட்னஸ்க்கோசரம் நான் ஸ்வீட்னஸ்க்கு வேறு எதுவுமே போடல. வேணுங்கிறவங்க சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரியும் அந்த பாதாமியும் நான் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நல்லா சேர்த்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன் இந்த கீரு. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெட் பனானா வச்சு நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த பனானாவோட ஸ்வீட்னஸும் இருந்தது, நான் போட்ட டேட் ஸ்வீட்னஸும் எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் ஹாஃப் ஸ்வீட் தான் போட்டேன். ஸ்வீட் வேணுங்கிறவங்க நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து சுகரோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து பாபாவுக்கு வந்து நைவேத்தியம் பண்ண ஆரம்பித்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து பொறுமையாக வந்து சமைச்சு முடிச்சுட்டேன். சமைச்சிட்டு அப்படியே சரி க்ளீன் அப்படியே மேலே எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணாதெல்லாம் மலைச்சிக்கும். அதெல்லாம் அப்படியே வந்து டக்குன்னு வந்து இது பண்ணி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அது ஆஃப்டர்நூன் சமைச்சு முடிச்சோன்னு க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு அப்படியே திருப்தியாக இருக்கும். அதனால் கையோட மலைப்பு பார்க்காம வந்து டக்குன்னு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டேன். க்ளீனிங் ஒர்க் ஒரு நாள் வந்து நான் அதை நல்லா ரொம்ப இது பண்ணேன்னா வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். ஒரு நேரம் வந்து இதுவே போதுன்றனால இன்றைக்கி அது ஃபுல்லாக அதுவே பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த இதை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி டே அப்படியே போய் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஈவினிங் அப்படியே வந்து சுடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு பாட்டிக்கு டீ அவங்களுக்கெல்லாம் காஃபி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு மித்ரனுக்கு பால் எல்லாத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. இன்றைக்கி தான் டே வந்து தேர்ஸ்டே டே வந்து இப்படி தான் போச்சு. நைட்டு சிம்பிளாக ஏதாவது சட்னி ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்பார் கொஞ்சம் மார்னிங் வச்சதே இருந்தது, அதனால் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்றனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. மெதுவாக காஃபி பொறுமையாக குடிச்சிட்டு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தேர்ஸ்டேனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும்.
எனர்ஜியுமே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து அது என்னன்னு தெரியல. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. என்னோடய 1 டே vlog எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.